ஹோம் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக வந்துடுச்சு. நான் வந்து எப்போ போய் டாக்டரை பார்க்குறது அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. இன்னும் சில பேர் ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது. அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் டெஸ்ட் பண்ணேன் 35th டே இந்த மாதிரி பாசிட்டிவ் வந்தது. அதுக்கப்புறம் 3 கிட் டெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் கழிச்சு இன்னொரு கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணேன். அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து எந்த பாயிண்ட்டும் இல்லை. அது வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். நீங்கள் வந்து எப்போ உங்களோட ஹோம் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வருதோ அப்போவே நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம். நீங்கள் உடனே உங்கள் டாக்டரை போய் பார்க்குறதுல நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் எல்லாம் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் அண்ட் அதுக்கு அப்புறமா படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு 3 மாதம் முன்னாடியிலேருந்தே நீங்கள் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த அவேர்னஸ் நம்ம ஊரில் நிறையா பேருக்கு இல்லை. ஸோ அதனால் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன அப்புறமாவது, அதாவது அந்த ஹோம் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்த அப்புறமாவது நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அவங்க ஹெச்சிஜி ஹார்மோன் லெவல்ஸ் பார்த்து உங்கள் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல், உங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது உங்களோட நம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, உங்களோட வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக இருக்க வேண்டிய மாதிரி இருக்கா, உங்கள் அயர்ன் நல்லா இருக்கா, உங்களோட உடம்பு ஹெல்த்தியாக இருக்கா, உங்களுக்கு தைராய்டு ஆர் டயபெட்டிஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒரு பிளட் டெஸ்ட்டில் அவங்களால பார்த்துட முடியும். ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு உடனே அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ப்ரீநேட்டல் சப்ளிமெண்ட்ஸ், மல்டிவிட்டமின்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்கு வேணால் நீங்கள் 7 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போய் பண்ணலாமே தவிர, உங்கள் டாக்டரை பார்த்து இந்த பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்ச உடனே பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் பண்ண மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி என்னோட அயர்ன் வந்து என்னோட ஹீமோக்ளோபின் வந்து 7ல் இருந்தது. அண்ட் அப்போது வந்து அது ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால உடனேயே ரொம்ப ஹை லெவல்ஸ் ஆஃப் அயர்ன் வந்து சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். அண்ட் அது மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த காரணத்தினால நீங்கள் உடனே டாக்டரை பார்க்குறது பெஸ்ட்.